வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 29/7/2024 திங்கட்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: உலகில் உள்ள எல்லா தோற்றங்களிலும் எல்லா உயிர்களிலும் சிறந்த மேலான ஒரு இயக்க நிலை மனித உருவம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனமுயிர்மை மூன்றான மறைபொருட்களான மனிதனது ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவான பலவினைகள் தம்மை மனிதனை மாற்றி அமைத்து அரட்சையில் பதிவு செய்து மன தூய்மை வின தூய்மை பெற்று பரத்துரைந்து மனிதனை உயர் மனிதனாக மாற்றி அமைக்கும் மனவளக்கலை இதனை பயிற்றுவித்து நலம் காண்போம் என்று ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்லும் போது, நிமிர்ந்த நெல், தைரியமாக இரு, வலிமையோடு இரு, எல்லா பாரங்களையும் உன் தோள் மீது சுமந்துகொள், உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை உணர்ந்துகொள், உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டிருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்துகொள் என்று சொல்றாங்க. தெய்வப்புலவர் சொல்லும் போது, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லால் அவம் செய்வார் ஆசையில் பற்று என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றாரு. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை மனிதனாக இந்த பூமியில பிறப்பெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்கோடி பிறப்புகளுக்கு அப்புறம், பிறவிகளுக்கு அப்புறம் கிடைத்திருக்கரிய பிறப்பு, இறுதியான பிறப்பு இந்த மனித பிறப்பு. ஒவ்வொரு தனி மனிதரும் மனவளக்கலை பயின்று நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும், உடல் உயிர் மனம் அறிவு, இந்த நான்களையும் கருமையத்திலிருந்து இந்த தேவையற்ற பதிவுகளை எல்லாம் நீக்கி நாம் இறைவனாக மாறி நின்று இறைவனாகவே வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை இந்த மனித பிறப்புக்கு கிடைத்திருக்கரிய பிறப்பு. மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை. நாம் இறைநிலையாக இறைவனாக அந்த பூரணத்தை உணர்ந்து நாம் வாழ முடியும். இறைநிலையிலிருந்து தோன்றிய அந்த இறை துகள் விண், அதுவே 5 பூதங்களாக காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 பூதங்களாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கு. இறைநிலை தவத்துல சாமிஜி சொல்லுவாங்க, பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் ஏற்படும் காந்த மூலம் இறை துகள்கள் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியில் உருவத்தின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது. இதுதான் ஆன்மா எனப்படும் மறைபொருளாகும். இதை தாங்கி இருக்கும் உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது என்று சாமிஜி சொல்றாங்க. 5 பூதங்கள் இணைப்புல அதனுடைய அந்த இறை துகள் சுழற்சியில ஏற்படக்கூடிய அந்த திணிவுல தோன்றியதுதான் இந்த ஓரறிவு தாவரம். அந்த ஓரறிவு தாவரம் என்பது முதல்ல தோன்றிய அந்த ஒரு புள்ளினம், பாறை இடுக்குகள்ல வந்த அந்த புள்ளினம்தான் இன்றைக்கு எண்ணற்ற காடுகளாக பெரிய பெரிய மரங்களாக வளர்ந்திருக்கிறது. இதை நாம புரிந்து கொள்ளணும். அந்த தாவரங்கள் அந்த முளைக்கக்கூடிய தன்மை இல்லாத போகும்போது அதுவே அடுத்த பரிணாமமான புழுவாக உருவெடுக்கிறது. அதற்கு சுவை ஏற்படுகிறது. தாவரத்துக்கு தொடு உணர்வு தொட்டாசி நீங்கி, புழு சுவையுணர்வு அந்த தொட்டா நெறியும், எறும்பு அது வாசனையை உணர்ந்து தன்னுடைய இரையை தேடி அது செல்லக்கூடிய அளவுல மூக்கு அமையுது, பாம்பு கண்கள் அமையுது, விலங்கு அது சப்தத்தை உணரக்கூடிய அந்த நிலையில விலங்குகள் எல்லாம் இருக்கு, ஐ உணர்வோடு இருக்கு. புழுவுல தொடங்கி விலங்கு வரையிலும் தொடு உணர்வு, சுவையுணர்வு, வாசனை உணர்வு, பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடிய சப்தம் என்ற இந்த ஐ உணர்வு, அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற அளவுல இந்த ஐ உணர்வுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கு. மனிதன் 6வதாக கிடைத்திருக்கரிய பிறப்பு இந்த மனித பிறப்பு. ஒவ்வொரு தனி மனிதரும் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் நீக்கிக்கணும். பொதுவா இந்த தாவரத்திலிருந்து தோன்றி விலங்குகளாக வந்து அந்த சிம்பான்சின்னு சொல்லக்கூடிய அந்த மனித குரங்கிலிருந்து தோன்றியவன் மனிதன். அப்போ ஒட்டுமொத்த இந்த அனைத்து கருத்தொடராக வந்த அந்த சஞ்சித பதிவுகளும் நம்மிடம் இருக்கிறது. அதன் பிறகு உணர்வு தெரிஞ்ச நாள் முதற்கொண்டு மேல்பதிவாக போட்ட பதிவுகளும் நம்மிடம் இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆகாமியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சஞ்சிதம் பிறந்த பதிவு, இந்த ரெண்டையும் சஞ்சித பிரார்த்த பதிவுகளை நாம நீக்கிக் கொண்டு
நாம இறைநிலையாக மாறி நின்று வாழும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம், மற்றவர்களுக்கும் நாம அன்பும் கருணையுமாக ஒத்து உதவி வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.